எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், நம் ஆயுசை கூட்டுவது மருத்துவமா டிராமாவா? ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு. இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் பயங்கரமா வளர்ந்துருக்கு. அதனால மனிதனோட ஆயுசு கூட்டப்பட்டிருக்கிறது. அப்போ ஆயுசை கூட்டுறது டாக்டரா இல்ல டிராமாவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல போறோம். ராஜயோகம் என்ன சொல்லுது அதெல்லாம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இவர் சொன்னதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜெனரலைஸ்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்றாரு, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம்னு சொல்லிட்டு 4 யுகங்கள் கொண்டது ஒரு கல்பம். இது 5000 வருஷம். ஒரு யுகமும் 1250 வருஷம். அதிகமாக 84 பிரிவுகள் எடுக்கிறோன்றார். இப்போ சத்தியுகத்துல 8 பிரிவு இருக்கு. ஸோ 1250ன்னு போடும்போது உங்களுக்கு 8 பிரிவு தான் கிடைக்கும். கரெக்டா? ஸோ 150 ஆயுசு வாழ்ந்தீங்கன்னா 8 பிரிவு தான் கிடைக்கும். திரேதால பார்த்தீங்கன்னா அங்கேயும் 1250 வருஷம் தான். 12 பிரிவு எடுக்கிறோம். அதனால உங்களுக்கு ஆவரேஜ் லைஃப் 100. அங்கே ஆத்மான்ற புரிதலே வாழ்றதுனால எல்லாருமே அந்த ஆயுசு வாழ்ந்துருவாங்க. யாருக்கும் அல்ப கால மரணம்னு கிடையாது. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலும். துவாபரயுகத்துக்கு வரும்போது அதுவும் 1250 வருஷம் தான். நீங்கள் 21 பிரிவு எடுக்கணும். அப்படி 21 பிரிவு எடுத்தீங்கன்னா ஆவரேஜ் லைஃப் 60ன்னு வரும். கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் 1250 வருஷம் தான். 42 பிரிவு எடுப்போம். அப்போ ஆவரேஜ் லைஃப் 30. ஸோ 42 பிரிவு எடுக்கிறவங்க நம்ம ராஜயோகிகள்லாம் 63 ஜென்மமாக பக்தி பண்ணவங்க, அவங்க எல்லாருக்கும் ஆவரேஜ் லைஃப் 30. அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், உங்களுக்கே 52 வயசு ஆகுது, என்ன கணக்கு அப்படின்னு கேட்கலாம். எனக்கு இப்போ 52 வயசு. இதோடைய கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிவு, இந்த கலியுகத்தில் நான் 1250 வருஷத்தில் நான் 30 பிரிவு தான் எடுத்துருக்கணும். அதில் ஏதாவது ஒரு பிரிவில் பிறந்த உடனே இறந்துருக்கும். அப்படின்னா என்ன, அங்கே ஒரு 30 வருஷம் லைஃப் இருக்கா? சில பிறவிகளை 5 வயசுலையோ 10 வயசுலையோ இறந்துருப்போம். அங்கே ஒரு கொஞ்சம் இருக்கா? இதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். கடைசி பிரிவில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துருக்கோம். அதுதான் அது கணக்கு. ஓகேவா? இப்போ அந்த ஆத்மா கேட்ட கேள்வி என்ன? இங்கே மெடிக்கல் சயின்ஸ் நல்லா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இங்கே பிறப்பினுடைய சதவீதம் ஜாஸ்தி, இறப்பினுடைய சதவீதம் கம்மி. அப்படின்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன். ஒரு நாளுக்கு 10 பேர் பறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே யூக்கில் 10 பேர் இறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நியூட்ரலாக இருக்குது, கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம், பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இறக்குறது 2 பேர் தான் இறக்குறான். ஓகேவா? 10 பேர் பறக்குறான். அப்போ டெய்லி கூட்டினே போனீங்கன்னா ஜனத்தொகை கூடிறதுக்கு காரணம் அதுதான். சரியா? அப்போ அவர் கேட்குற கேள்வி என்ன, மருத்துவம் தானே ஆயுசை கூட்டுது, அப்படி தானே அது எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இது சுவாரஸ்யத்துக்கு சொல்கிறேன். இது வெளியே வருவோம். திருப்பி சுவாரஸ்யத்துக்காக ஒரு விஷயம் சொல்கிறோம். இது ஒரு விளையாட்டுக்காக சொல்கிற ஒரு சப்ஜெக்ட். கடவுள் இந்த ஜீவராசிகளை படைக்கும் போது எல்லாருக்குமே சராசரியாக 30 வயசு ஆயுசு கொடுத்ததா சொல்றாங்க. மனிதருக்கு 30, குரங்குக்கு 30, கழுதிக்கும் 30, நாய்க்கும் 30 இப்படின்னு கொடுத்துட்டாங்களாம். அப்போ இந்த ஜீவராசிகள்லாம் போய் இறைவன்கிட்ட போயிட்டு 30 வருஷம் வச்சுன்னு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எங்களுக்கெல்லாம் அப்படி தேவையில்லை, எங்களெல்லாம் ஒரு 10 வருஷம் இருந்தால் போதும், பாக்கி எல்லாம் எடுத்துங்க. பரமாத்மா சொல்கிறேன், எல்லாருக்கும் சேமாக தான் கொடுப்பேன், நான் பிரிக்கலாம் மாட்டேன். மனிதன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், 30 வருஷத்தில் என்ன தெரியும், குழந்தையா இருக்கும்போது நான் ஏன் பிறந்தேன்னு தெரியாது, எனக்கு ஒரு வாலிப வயசு வரும்போது 20 வயசு ஆகிடும், 20 வயசு தான் நான் உலகன்னா இப்படி திறந்து பார்ப்பேன், 30 வயசு சேர்த்துட்டா 10 வருஷத்துல என்ன பார்த்து வாழ்ந்துட முடியும், எனக்கு ஆயுசை கொடுன்னு. மனிதன் மட்டும் ஆயுசை கேட்குறான், விலங்குகள் மட்டும் ஆயுசு எனக்கு வேண்டான்னு. அப்போது குரங்கு கிட்டேருந்து கொஞ்சம், இல்லை கழுதை கிட்டேருந்து கொஞ்சம், நாய்கிட்டேருந்து கொஞ்சம் அப்படின்னு மனிதனுக்கு தான் மனிதன் ரொம்ப வருஷம் வாழ்ந்ததா ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் நடக்கலை, ஒரு கதையாக சொல்கிறான். அதான் மனித வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வயசு வரைக்கும் அவன் மனிதனாகவே ஜாலியாக சந்தோஷமாக ஒரு குழந்தையாக மனித பிறவியாகவே இருந்திருப்பான். ஒரு லெவலுக்கு மேலே அவன் என்ன பண்ணுறான், நாய் மாதிரி குடும்பத்துக்கு உழைக்கிறான், இல்லை விசுவாசமாக இருக்கான், குடும்ப பாரத்தை கழுத மாதிரி சுமக்கிறான், வாழ்க்கை ஃபுல்லாக மனசு அலைபாஞ்சினே இருக்கு. அது பண்ணலாமா, இதை பண்ணலாம், இல்லை குரங்கோட இதில் மரத்துக்கு மரத்து தாவர மாதிரி அவன் மனசு அலைபாஞ்சினே இருக்கு. இதெல்லாம் இந்த மிருகங்கிட்ட ஆயுசு வாங்கினதுனால கிடைச்சிது அப்படின்லாம் கதைகள் உருவாக்குறாங்க. இது பக்தியில் உருவாக்கப்பட்ட கதை. ஸோ அது கதையாகவே வச்சுப்போம். அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. சரியா? அப்போது இங்கே ஆயுசு கூடுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு திருப்பி மருத்துவம் தான் காரணமா, சீரியஸாகவே பேசுவோம். ஆக்சுவலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்த ட்ராமா படி பரமாத்மா சொன்னது இது. அதாவது 9 லட்சம் பேர் அதிகமாக 84 பிறவிகள் எடுக்கிறாருங்க அப்படின்னு பரமாத்மா சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ பேர் எடுக்கிறாங்க 84. அதாவது ஃபுல்லாக போகிறோம்.
ஒரே பிரிவு எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாரே தவிர அது எத்தனை பேரும் பரமாத்மா சொன்னது கிடையாது. இன்னைக்கு நம்ம வீடியோ போடும்போது 2024 பூமியோட ஜனத்தொகை வந்து 800 கோடி. நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? சங்கமன்றது 100 வருஷம், 1936 to 2036. 2036 கிட்டத்தட்ட 900 crore இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அப்போ 800 crore 900 crore ஆகணும். இனி ஒரு 100 crore. அந்த 100 crore எங்கேருந்து வரணும்? மேலேருந்து வரணும். அப்படின்னு சாந்தி தாமத்திலேருந்து வரணும். கரெக்டா? அப்போ சாந்தி தாமத்திலேருந்து வராங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் பிறவி. கரெக்டா? இனிமே பிறக்கிறவங்களுக்குலாம் ஆயுஸ்லாம் கிடையாது. அப்படின்னா 12 வருஷம் தான் இல்லையா? அப்போ நம்ம ஜட்ஜ்மெண்ட்டே எதிர்பார்க்குறோம். அந்த டைமில் அமெரிக்கா ரஷ்யா அடிச்சுப்பாங்க. இவங்க கூட ஒரு 10 பேர், அவங்க கூட 10 வருஷத்துக்கு காலி பண்ணிட்டுவாங்க. 99% மக்கள் 99% மக்கள் சரீரம் விடுவாங்க. அப்புறம் எல்லாரும் கொசு கூட்டம் மாதிரி இரவு கூட்டு போய்ட்டு அதுதான் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். டெல்லியில் வந்து ஒரு 10-20 லட்சம் பேர் இருப்பாங்க. அங்கேருந்து சத்தியகுத்தரோட ஸ்தாபனை நடக்கும். ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பார், ராதி பிறப்பாங்க, அவங்க கூட பாக்கி இருக்க மக்கள் இருப்பாங்க. ஸ்ரீகிருஷ்ணருக்கு கல்யாணம் ஆகும்போது அவர் பேர் நாராயணன் ஆகிடும், ராதை வந்து லக்ஷ்மி ஆகிடுவாங்க. திருமண நாள் வந்து சத்தியகுத்தரோட முதல் நாள். இது நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த 30 வயசு ஆயுசுன்றது வந்து ராஜயோகிகளுக்கு தான். ஏன்னா 30 பிரிவு, இந்த 1250 வருஷம் கலியுகம் ஃபுல்லாக நடிக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இப்படி பிரித்து தான் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு பிரிவு 2 பிரிவு எடுக்கிறவங்களுக்கு, இப்போ 2036ன்னு சொல்கிறோமா, யாராவது ஒருத்தர் வந்து 1900லேயே பிறந்துட்டாங்க, இல்லை அந்த மாதிரி ரொம்ப முன்னாடியே பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆயுஸ் நிறைய வருஷம் வாழலாம்ல. ஒரு பிரிவில் 100 வருஷம் வாழ்ந்துக்கலாம், இனி ஒரு 80 வயசு வாழலாம், அப்படி வாழலாம்ல. அப்படிதான் கொடுக்கப்படுகிறது. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மருத்துவரால் ஆயுசு கூடுதுன்னு நினைக்கிறத விட இதுவும் ட்ராமாவில் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால 30 வயசு தான் வாழணும்னு இருக்கிற கால்குலேஷன் வந்து ஜாஸ்தியாக கொடுக்கப்படுதுன்னு. ஆனால் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ராஜயோகி ப்ராக்டிஸும் பண்ணுறேன் அப்படின்னா என்ன, எனக்கு வந்து 42 பிரிவு தான் வந்திருக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா. அப்படின்னா என்ன, சில பிரிவில் நான் சொன்ன மாதிரி 1 வயசில், அது மாதிரி 2 வயசுலலாம் இறந்துருப்பேன். அங்கெல்லாம் வாழ வேண்டிய 30 வயசு வாழ்க்கையில் இருக்க டிஃப்ரெண்ட் வருஷங்களை வந்து இப்போ நான் பயன்படுத்திக்கிறேன். கரெக்டாக? இனி ஒரு 8 வருஷம் வந்து நான் 60 வயசு வாங்கியிருப்பேன். கரெக்டாக? இந்த பூமியிலே. அப்படின்னா என்ன, 30 வயசு தான் லைஃபு, 60 வயசு லைஃப்லோட ஒரு லைஃபே வாழ்ந்துட்டானா ஏதோ லைஃப் 1 இயரில் விட்டது வந்து நான் இங்கே மொத்தமாக வந்து வாங்கி அப்படி தான். ஒரு பிரிவு 2 பிரிவு எடுக்கிறவங்களுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடிய வயசு வந்து 50 வயசு 100 வயசு வாழக்கூடாது மாதிரியே இருக்கக்கூடாது? ஓகே, அப்போ அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. ஆவரேஜாக 30 இவங்க மட்டும் எப்படி ஜாஸ்தியாக? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரில. அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனே வந்து 30 வருஷம் தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படின்னா என்ன, அன்னைக்கு வந்து பஞ்ச பட்டினியெல்லாம் இருந்தது, மருத்துவம் ரொம்ப மோசம். அன்னைக்கெல்லாம் வந்து பிளேகு, காலரா இந்த மாதிரி ஒரு நோய் வந்துன்னு வச்சு அப்படியே மக்கள் அப்படியே செத்து மடிவாங்க. ஏன்னா அது காப்பாற்றுறதுக்கு மருந்தெல்லாம் அன்றைக்கி காலத்தில் கிடையாது. அவ்வளோதான், அது வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. லட்சக்கணக்கான மக்கள் சாவாங்க, ஏன் கோடிக்கணக்கான மக்கள் சாவாங்க. இந்தியா பெரிய ஜனத்தொகை நாடுன்றதுனால ஒரு பாருங்க எக்ஸாம்பிள், எலெக்ஷன் எந்த டைமில் 1947 போல் நம்மளோட ஜனத்தொகை வந்து 33 கோடி முகமுடைய ஆள்னு பாரதியார் பாடியிருக்காரு. அப்போ 33 கோடி பேருன்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடி பேர் வந்து ஏதோ ஒரு ஃபேமிலியில் வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 32 கோடி பேர் இருக்காங்கல்ல, அதுலேருந்து வளர்ந்து வந்துடும்ல. அதனால நமக்கு வந்து அந்த 1 கோடி பேர் இறங்கு பெரிய கணக்கு தான். ஆனால் இறந்தாலும் அது ஒரு பெருசாக பாதிக்காததுக்கான நம்ம ஜனத்துக்கு ஏற்கனவே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான். அப்போ அன்னைக்கு அவ்வளோதான் இருந்தது, 30 தான் இருந்தது ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன். இன்னைக்கு 2024 ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் இந்தியன் வந்து 72 வயசு. அப்படின்னா என்ன, மருத்துவம் நல்லா இருக்கு, டாக்டர். இது ட்ராமாவில் ஒரு பார்ட்டு. ஒரு ட்ராமாவில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, டாக்டர் தான் ஒருத்தரோட ஆயுசை இழுக்கிறாருன்றது கிடையாது. ட்ராமாவில் அப்படி இருக்குது. இந்த டைமில் சயின்ஸ் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணும்னு இருக்குது. பாருங்களேன், இப்போ பாருங்க, நான் யூடியூப்பில் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. யூடியூப்லாம் வரணும்னு ட்ராமாவில் இருக்கிறதால இது நடக்குது. பாருங்கள், சேவை பாருங்களேன், பூமியில் இப்போ 800 கோடி பேர் இருக்காங்க. பிரேமானந்தன் ஒவ்வொருத்தராக போய் ராஜயோகம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ப்ராக்டிக்கலாக நடக்குது. அதனால தான் நம்ம டெக்னாலஜி பக்கமே வரோம். அதனால் பரமாத்மா சொல்லி இந்த டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். அதாவது நமக்காக சேவை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுன்றார். பொதுமக்கள் இந்த ராஜயோகத்தையே ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க அவங்க இஷ்டத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ ஒரு டாக்டர் தான் ஆயுசை கூட்டுறாருன்றது கிடையாது. டாக்டர் ஆயுசை கூட்டுற மாதிரி இந்த ட்ராமா அமைக்கப்பட்டிருக்கிறதுன்றது தான் நம்மளுடைய கருத்து. வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நம்புறீங்க? ஒரு டாக்டர் தான் ஆயுசை கூட்டுறாரா, இல்லை பார்ட் ஆஃப் த ட்ராமாவா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.